இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்ன விஷயம்ன்றத சொல்லு. எதுக்குங்க இப்படி அவசரப்படுறீங்க? பேசணும்னா போன்ல இந்த மாதிரி பேசுறது இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது. நான் என் வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க முடியாதுன்னு சொல்லாம வந்துருங்க ப்ளீஸ். சரி வரேன். என்ன வர சொன்ன, இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீங்க தான் சொல்லணும். ஏய், நீ தானே என்ன வர சொன்ன, இப்ப என்ன பேச சொல்ற? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? என்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்ல பூமி. ஆனா என்கிட்ட நிறைய இருக்கு. அப்படின்னா சொல்லு. என்கிட்ட இருக்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு காதல். அதை எப்படி சொல்றது? ஏன் நீங்க என்ன காதலிக்கலையா? இல்ல. அது ஏன்னா நான் ஷரத் சந்திராவோட பொண்ணா இருக்கிறதுனால. ஆமா. பாயிண்ட் யாரோட பொண்ணுங்கிறது இல்ல பாஸ். இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல உங்களுக்கு. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா சாரதா ஆண்டி வருத்தப்படுவாங்க, பூர்ணியும் ரொம்ப வருத்தப்படுவா. இது ஜோக் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். அப்படின்னா நீங்க காப்பாத்தின என் உயிரை நான் இழந்துடணுமா? எதுக்கு நீ எதுக்கு இழக்கணும்? அப்பாவித்தனமா எப்படி கேக்குறீங்களேங்க? மானமே போனதுக்கு அப்புறம் இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? எதுக்கு வாழணும்? இங்க பாரு பூமி, நீ இழந்த மனத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன தாராளமா நம்பலாம், நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா என் கூட இந்த நீ கல்யாணம்ன்ற ஆசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தீனா அதை தயவு செஞ்சு அழிச்சிரு பூமி. ஐம் சாரி. நான் ஒரு சொல்யூஷன் சொல்லவா? செத்து போயிடு. நீ செத்து போயிட்டா உனக்கு வந்த கெட்ட பேரு, இந்த குடும்பத்தோட கௌரவம், எனக்கு பிடிச்ச தரித்திரம் எல்லாம் ஒரேடியா போயிடும். இதை விட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் உனக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனா என்ன, நீ செத்து போனதுக்கு அப்புறம் என்ன வெறுப்பேத்துறதுக்கு யாருமே இல்லையேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஆனா என்ன பண்றது? சரி விட, நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் பின்வாங்கிடாத, செத்து போயிடு. விடிஞ்சதும் உன்னோட டெட் பாடிய பார்த்து என் கண்ணு அப்படியே சந்தோஷத்துல ஜொலிக்கணும். என்ன சொல்ற? ஓகே தானே? நான் இப்ப சொன்னதெல்லாம் உண்மை மேடம். நான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணல. அது என் வீட்டுக்காரரோடது. சின்ன வயசுல இருந்து நான் அவர் கையில தான் வளர்ந்தேன். அவரு என்ன பெத்த அப்பாவா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அதை விட அவர் மேல மரியாதை வச்சிருக்கேன். பேரும் சேர்றதுக்கு எந்த தடங்களும் இருக்க கூடாதுன்றதுக்காக நீங்க தான் சரச்சந்திரா மேல மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணீங்கன்னு நாங்க எடுத்துக்கலாமா?
அம்மாடி திரும்பவும் அந்த பூமி டிவில பொழுதுபோக்கு நியூஸா மாற போறா. அத பார்த்து நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை ஏத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம லைவ் பார்த்தா அதுல எப்படி புத்துணர்ச்சி கிடைக்கும்? அவளுக்கு அந்த லைவ காட்டி அவளோட முகத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோ, அப்பதான் டபுள் உற்சாகம் கிடைக்கும். அதான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாளேம்மா. நான் எப்படி காட்டுறேன்னு நீயே பாரு. ஆ, பிந்து, பூமி, அத்தை உன்னை கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? என்னமோ எனக்கு தெரியாது பூமி, ஆனா ரொம்ப கோவமா இருக்காங்க. ஓ, வாங்க மேடம் வாங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங். இந்த குடும்பத்தோட மானத்தை ஒவ்வொரு நாளும் சந்தி சிரிக்க வைப்பேன்னு ஒரு சபதத்தோட தான் வந்திருக்கே போல இருக்கு. இப்ப என்னாச்சுன்னு சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன ஆகணுமா? நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்கு தீங்கு விளைவிக்கிற வாய்ப்பு கிடைச்சா விடமாட்டான்ல அந்த ககன். ஏதோ ஒரு பிரஸ் மீட்டை வச்சு லைவ்ல பேச போறான்னு இப்பதான் எனக்கு ஒரு போன் வந்துச்சு. எப்படி நம்ம மானத்தை வாங்க போறான்னு பாருங்க, எல்லாரும் பாருங்க பாருங்க பாருங்க. ஒருவேளை இப்ப நான் பூமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க பண்ண பிரச்சாரத்தை எல்லாம் நான் உண்மையை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாது? சோ யாரெல்லாம் என் மேல தப்பான பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்க எல்லார் மேலையும் கோர்ட்ல 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு போடலான்னு சொல்லி யோசிச்சது. பாத்தியா பாத்தியா சித்தி, அவனோட பண பேராசைய, எழுந்த நம்ம குடும்ப கௌரவத்தை அவன் அடித்தளமா வச்சுக்கிட்டு சம்பாதிக்கலான்னு நினைக்கிறான். அடச்ச, இந்த கீழ்த்தரமான ஆளுங்க எப்பவும் இப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப சரியா சொன்னம்மா.